அதிகாரம் 3:4. அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வனைந்து கொண்டிருந்தான். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். இங்கே எரேமியா தீர்க்கதரிசியை பற்றி வாசிக்கிறோம். ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தர் நடத்ததான் செய்தார். ஒவ்வொரு விசுவாசிகளை ஆண்டவர் எலியாவை போல அப்படி உயர்த்தி கொண்டு போனார். அதுவும் தீர்க்கதரிசனம் தான். சில தீர்க்கதரிசிகளை யோனாவை போல நடத்தினார், சில தீர்க்கதரிசிகளை ஓசியாவை போல நடத்தினார். இதுல உள்ளர்த்தம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆனா எரேமியாவை பொறுத்தவரை கொஞ்சம் வித்தியாசமாக நடத்தினார். இந்த எரேமியா என்னைக்காவது சிரிச்சிருப்பானான்னு எனக்கு தெரியல. எரேமியாவுக்கு பேரே வீப்பிங் ப்ராஃபட், அழுகையின் தீர்க்கதரிசி. இன்றைக்கு அப்படி தீர்க்கதரிசி இருந்தா இன்னைக்கு தீர்க்கதரிசி தான் சொன்னாலே பணக்கார தீர்க்கதரிசி இன்னைக்கு சொல்லலாம். ஆனா அன்னைக்கு அவர் பணக்கார தீர்க்கதரிசி இல்ல. அன்னைக்கு அவர் தீர்க்கதரிசி ஒரு பேரு அழுகையின் தீர்க்கதரிசி. அவர் அழுது 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 தீர்க்கதரிசி சொல்லிக் கொண்டிருந்தார். அதற்காக அவர் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனவர் அல்ல, அல்ல கர்த்தரை அறியாதவர் அல்ல. கர்த்தர் சொல்லாத காரியங்களை சொன்னார் என்று சொல்ல முடியாது. He was with God, he was living with God. ஆண்டவரோடையே ஜீவித்தார். ஆண்டவர் அவரை பேரை சொல்லி இங்க போ இங்க போ இங்க போ இங்க போ இப்படி சொல்லுன்னு சொல்லி நடத்தினார். அப்படி சொல்லி நடத்தின ஒரு காரியம் தான் இன்றைக்கு Book of Jeremiah chapter 18 verses 3 and 4 இந்த மூன்று வசனங்களை வாசிக்கிறோம். ஒரு நாள் திடீரென்று கர்த்தர் என்ன பண்ண எரேமியாவை கூப்பிட்டார். முதலாம் வசனம் வாசிப்போம். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறவங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கர்த்தர் சொல்லணும். கர்த்தரால் உங்களுக்கு வரப்பட்ட வசனத்தை நீங்கள் சொல்ல முடிய வேண்டும். சுயமா எதையும் புலம்பு ஏமாற்றக்கூடாது. தீர்க்கதரிசனம் சொன்னாலே ஆண்டவர் சொல்லணும். ஆண்டவர் சொல்லி இப்படி சொல் அப்படின்னு சொல்லணும். அதன்படி நாம் செய்ய வேண்டும். இங்கே தீர்க்கதரிசியை பார்த்து எரேமியாவை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு அறிவிப்பேன். உடனே எரேமியா எழுந்திருந்தான், ரெடியானா. மண்பாறை செய்கிற மண் சட்டி செய்கிற அங்கே குயவனிடத்திலே போனான். போய் அந்த குயவனிடத்திலே போய் அங்கே பார்த்து கொண்டே இருந்தான். குயவன் பாத்திரங்களை வரைந்து கொண்டிருந்தான். எரேமியா தீர்க்கதரிசி குயவனை பார்த்து கொண்டே இருக்கிறான். குயவனை பார்த்து கொண்டே இருந்தால் கொஞ்ச நேரம் அந்த உருளை சுற்றி கொண்டே இருக்கிறது. பாத்திரம் நன்றாக ஒரு வடிவம் வருகிறது. ஒரு வடிவம் வந்து அந்த எரேமியாவுக்கு தெரியாது என்ன வடிவத்திலே இவன் செய்ய விரும்புகிறான், என்ன வடிவத்தை குயவன் எதிர்பார்க்க தெரியாது. குயவன் ஆச்சரியத்தோடு குயவனை ஆச்சரியத்தோடு எரேமியா பார்த்து கொண்டிருக்கிறான். நிற்கும் பொழுது ஒரு முக்கால்வாசி அப்படியே முடிஞ்சு வரும் பொழுது அந்த மண் பாத்திரம் உடைந்து விழுந்து விட்டது. அவன் செய்த மண் பாத்திரம் உருவம் வடிவம் உடைந்து அது முற்றிலுமாய் ஒன்றுமில்லாமல் சின்ன சின்னதா உடைஞ்சு போச்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மண்ணா இருக்கிற உன்னையும் என்னையும் குயவனாகிய அந்த கர்த்தர் அவருக்கு வேண்டிய ஒரு பாத்திரமாக உன்னை வனைய ஆரம்பிக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே அவர் நம்மை பற்றி யோசிக்கிறார். இந்த பாத்திரம் இது பெரிய ஒரு பானையா வரணும், இந்த பாத்திரம் சின்ன ஒரு குழம்பு சட்டியா வரணும், இந்த பாத்திரம் இப்படி வர வேண்டும் அப்படி வர வேண்டும் என்று சொல்லி அந்த குயவனாகி ஆண்டவர் உன்னை பற்றி எப்படி நினைக்கிறாரோ நினைத்து வைத்திருக்கிறாரோ அதன்படி நம்மை செய்ய ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாரும் ஒன்று போல் இல்லை, எல்லாரும் ஒன்று போல் ஆண்டவர் வைக்கவில்லை. ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட இடம், தனிப்பட்ட பாத்திரம், தனிப்பட்ட ஸ்தானத்தை கொடுத்து இந்த கையிலே இந்த மண்ணை நான் இப்படி செய்ய போகிறேன், இது ஒன்னொன்னுக்காக செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வனைந்து கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த மண்ணாகிய நீங்களும் நாமும் தேவன் உங்களை குறித்து என்னை குறித்து என்ன நினைத்திருந்தாரோ அதன்படி விட்டு கொடுத்து அப்படியே அவர் நினைக்கிற பாத்திரமாய் மாறிவிடுவோமானால் வேலை சுலபமா முடிஞ்சிடும். Work will be completed very soon. ஆனால் சில நேரங்களில் நடக்கிற காரியம் என்னவென்றால் ஆண்டவர் உன்னை அழைத்தது ஒரு குறிப்பிட்ட பாத்திரமாய் இருப்பதற்கு. மண் ஆயத்தப்படுத்த எப்படி ஆயத்தப்படுத்துவாங்க? முதல்ல கட்டி எல்லாம் உடைக்கணும். என்னெல்லாம் கட்டியா இருக்கிறோம், என்னெல்லாம் ஸ்மூத்தா இல்லாம இருக்குதோ
என்னெல்லாம் நமக்கு வேண்டாத குணங்கள் என்னெல்லாம் இருக்குதோ சொல்லுவாங்க. யார் தெரியுமா, நான் என்ன எவ்வளவு தெரியுமா, கோவம் எனக்கு வரும் தெரியுமா, எப்படிப்பட்ட ஆசிரமம் தெரியுமா, எல்லாம் உடைச்சு துண்டா எடுத்த பிறகு பரிசுத்தாவியாகிய தண்ணீரை அதில் ஊற்ற வேண்டும். பரிசுத்தாவியாகிய தண்ணீரை ஊற்றினாலும் இந்த பரிசுத்தாவி அந்த மண்ணில் அப்படியே ஊறிட்டு இருக்கிற அந்த மண்ணை எடுத்து கோயவன் ஒண்ணுமே செய்ய முடியாது. அவனை நல்லா ஊர்ன உடனே என்ன பண்ணுவான், கோயவன் நடுவில் ஏறி நின்று நல்லா மிதிக்க ஆரம்பிப்பான். அவனுக்கு தெரியும் ஒரு பக்குவம் வர வேண்டும் என்று சொல்லி அந்த பக்குவம் வர்ற வரைக்கும் மிதிப்பான். மிதிக்கும் போது இந்த மண் என்ன சொல்லும், ஐயோ நீ தண்ணியை ஊற்றும் போது சுகமா இருந்தது, நான் அங்கேயே வழியில கத்திட்டே இருந்தேன், எவ்வளவு சுகமா இருந்தது. இவன் சொல்லுவான், இந்த மிதி படாட்டா நீ நான் கேட்கிற மண்ணா மாற மாட்டேன். திடீர்னு இருந்தாக்கிற ஒரு நஷ்டமாயிடும், திடீர்னு இருந்தாக்கிற கண்டி உடைஞ்சு வரும், திடீர்னு இருந்தாக்கிற பெரிய கலகம், திடீர்னு இருந்தாக்கிற வீட்டுல ஒரு விபரீதமான செயல்கள், திடீர்னு இருந்தாங்க என்னெல்லாமா ஆயிரும். ஏன் நமக்கு இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், என்ன, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே. உடனே சொல்லிடுவோம், நான் எத்தனை வருஷமா நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், நான் தசம்பா ஒழுங்கா கொடுக்கறனே, நான் எல்லாரும் முன்னால வரனேன். நீ கேட்க 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 அந்த குயவன் மண்ணுக்கு பதிலே சொல்ல மாட்டான். அவன் கால்னாலேயே அந்த லெவல பார்ப்பான், அதை கைனால பார்ப்பான், பார்த்துட்டு சொல்லுவான், இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊத்து, இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊத்து, இன்னும் கொஞ்சம் அபிஷேகத்தை கொடு, இன்னும் கொஞ்சம் கிருபைகளை கொடு, இன்னும் கொஞ்சம் வரங்களை கொடு, கொடுத்துட்டு திருப்பி மிதி 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 மிதி. கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்வளவு அவர் ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து உன்னை நல்ல மண்ணது தெரிந்து கொண்டு உன்னுள்ள கட்டுகள் கல்கள் கூர்மையானவைகள் கண்ணாடி தோண்டு உள்ள கிடக்கும். அந்த கண்ணாடி தோண்டு பார்த்தா சொல்லுவாங்க, யார் தெரியுமா அவரு பக்கத்துல கூட சோழக்கிச்சிடும். இதுல குயவன் வச்சாலும் குயவன் காலும் புண்ணாய் போயிடும். அதெல்லாம் முதலே தூர போட்டுருவான். குயவன் தூர போட்டு விட்டு நல்லா இருக்கு நினைக்கும் போது அபிஷேகத்தை கொடுத்து நல்ல ஜில்ல ஜல 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 தண்ணியை ஊட்டி மிதிக்க ஆரம்பிச்சா நமக்கு இருக்கிற முதுகு வலி போயிடும், கை வலி போயிடும், புது புது வலி தான் வந்துடும், இல்லாத வலி வந்துடும், இருக்கிற வலி போயிடும், எல்லாம் பிரிச்சு போயிட்டு இப்ப அவனை மனதிலே ஒரு தீர்மானம் பண்ணுகிறான். இந்த மண்ணை கொண்டு நான் இப்பொழுது ஒரு பாத்திரத்தை செய்ய போகிறேன். இது யாருடைய திட்டம்? குயவனுடைய திட்டம் ஒழிய மண்ணுடைய திட்டம் அல்ல. இந்த களிமண் போட்ட இடத்துல கிடக்கும், அதை இப்படி நான் மாற்றுவேன், இப்படி செய்வேன், இது இப்படி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்கிற தீர்மானம் செய்கிற உரிமை யாருக்கு இருக்கு? குயவனுக்கு தான் உண்டு, உங்களுக்கு இல்லை, எனக்கு இல்லை. நீங்கள் நான் சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டேன், நல்ல வரங்களை தான ஆண்டவரே, நான் யார் யார் மேல கை வச்சாலும் சுகமாயிடணும், யார் யார் மேல கை வச்சாலும் சுகமாயிடணும் ஆண்டவரே, பிணியாளிகளை சுகமாக்க வேண்டும், அல்லது நான் செத்து கிடக்கிறேன் கையை தொட்டா முளைக்கு உயிரோட வரணும். உள்ளுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? 2 காரியம். இப்படிப்பட்ட 2 பேர் உயிரோட வந்துட்டான்னா எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? எல்லாரும் பெரிய உள்ளேக்கார செத்து போனவெல்லாம் உயிரோட வந்துடலாம், நல்ல கலெக்ஷன் ஆகும். இந்தியில் பற்றிய பெருசா செய்து வைக்கலாம், நல்ல நல்ல கலெக்ஷன் ஆகும், ஜம்மன் ராஜா மாதிரி இருக்கலாம். இப்படி நினைச்சுக்கிட்டு கேட்டோம்னா கிடைக்கும் வரும். எப்படிப்பட்ட வரும்? யார் மேல கை வைக்கிற வச்சதுக்கிறோம். ஆகவே உனக்கு என்ன வேணும்னு கேட்கவே தெரியாது. இந்த கீழே கிடக்கிற மண்ணுக்கு மிதிபட்டு இருக்குமே ஒழிய நாம் எப்படிப்பட்ட பாத்திரமாய் மாற வேண்டும் என்று சொல்லி இந்த மண்ணுக்கு தெரியவே செய்யாது. ஆனால் கர்த்தருக்கு தெரியும் இந்த மண் எப்படி ஆக வேண்டும் என்று சொல்லி. அவருக்கு தெரியும் பாத்திரங்கள்ல பல வகை உண்டு. கனமான பாத்திரங்கள், கனவீனமான பாத்திரங்கள். ஒரு நல்ல வீட்டுல கனத்துக்குரிய இடத்துல வைத்து அதே பாத்திரத்தை வச்சு நல்ல ஃப்ளவர்ஸா யூஸ் பண்றதும் உண்டு. அதே பாத்திரத்துல உதய மாதிரி பாத்திரத்தை சாயத்துல யூஸ் பண்றதும் உண்டு. எல்லாத்துக்கும் பாத்திரம் வேணும். நீங்க எப்படி பாத்திரம் விரும்புறீங்க? உங்க கையில இல்ல, கர்த்தர் கையில. ஆனால் உங்களை கர்த்தர் ஃப்ளவர்ஸ் வைக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, அது முக்கியமான ஸ்தானத்துல வீட்டுல வைக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, அல்லது கனவீனமான பாத்திரமா வைக்கிறதுனாலும் சரி, என்ன முக்கியம் என்று சொன்னால் ஆண்டவர் எந்த நோக்கத்துக்காக எதற்காக உன்னை அழைத்தாரோ அந்த சித்தத்திலே நீ இருப்பதுதான் முக்கியம். ஆனால் அந்த கர்த்தருடைய சித்தத்தின்படி உன்னை வைத்து அவர் வரைந்து கொண்டே இருக்கிறாரு. அந்த வரைந்து கொண்டிருக்கிற வேலை லகுவான வேலை இல்லை. அது எவ்வளவு கஷ்டம் என்று சொல்லி அவனுக்கு தெரியணும். அந்த கால சூழல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும்.
அந்த வீல் பாட்டர்ஸ் வீல் should be rotating all the time. எவ்வளவு வேகமாக சுற்றுதோ அவ்வளவு வேகமாக அவன் வனைந்து கொண்டே இருப்பான். ஆனால் அது ஒரு மிக முக்கியமான காரியம். இதுதான் முக்கியமாக நான் பிரசங்கமாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறது. அந்த பாத்திரம் கெட்டு போய்விட்டது. அல்லேலூயா. பல நேரங்களாக களிமண்ணாக கர்த்தரை கரத்திலே உட்கார்ந்திருக்கிற பாத்திரமாகிய நீ நம்ம யாராலும் சரி கெட்டு போய்விடுகிறோம். ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக இதை இந்த மண்ணை இப்படி செய்ய போகிறேன் என்று சொல்லி எதற்காக உன்னை வேலை செய்ய ஆரம்பித்தாரோ அந்த வேலை பாதி வேலை நடந்துட்டு இருக்கும் போதே அந்த பாத்திரம் என்ன செய்து கெட்டு போய்விட்டது. நான் சொல்ல மாட்டேன் எங்க சாசில போய் கெட்டு போச்சுன்னு சொல்ல மாட்டேன். எங்க கெட்டு போச்சு? குயவனுடைய கையிலேயே கெட்டு போச்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனையோ பரிசுத்தவான்கள் கர்த்தர் அவர்களை அந்த குயவனுடைய அந்த வீல்ல வச்சு சுத்தி நன்றாய் மனைய விரும்புகிறார். நாமும் மனையை விட்டு கொடுக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை வைத்து குயவனுடைய கையிலே போய்விட்டோம். நமக்கு சந்தோஷம், ஆண்டவனுடைய கைக்கு போய்விட்டேன். அதை வளைந்து கொண்டிருக்கிறார். அருமையான சோதரி உன்னுடைய வாழ்க்கையை யோசிப்பார். ஆண்டவர் இன்னும் மறைந்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் அவருடைய கையில அவர் விரும்புகிறது போல பாத்திரமா இருக்கிறாயா? அவர் கையிலேயே கெட்டுப்பிட்டியா? இதுதான் முக்கியமான காரியம். அவருடைய கையிலேயே கெட்டு போனால் அது ஒரு பரிதாபமான சூழ்நிலை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நினைச்சிட்டே இருப்போம், என்ன நினைச்சிட்டு இருப்போம்? நான் யார் தெரியுமா? 35 வருஷமா விசுவாசி. நான் யார் தெரியுமா? 15 வருஷமா ஊழியம் செய்யறேன். நான் யார் தெரியுமா? இத்தனை பிசாசை விரட்டினேன். நான் யார் தெரியுமா? எல்லாம் ரைட். ஆண்டவர் உன்னை வரைய ஆரம்பித்தார். ஆனால் சூழல் என்னவென்று பார்த்தால் இன்றைக்கு நிலைமை அந்த குயவனுடைய கையிலேயே கெட்டு போய் கிடக்கிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஒரு முக்கியமான காரியம், இந்த குயவன் நல்ல குயவன், நம்முடைய குயவனாகிய கர்த்தர் நல்ல குயவன். இந்த மண் அவருடைய கையிலே கெட்டு போன உடனே போடு தூக்கி தூரப்படுவதில்லை. அவர் மறுபடியும் அதை செப்பலிட்டு என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்? அவர் அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி திரும்ப வேறே பாத்திரமாய் செய்தார். எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் சொல்கிறது போல் இல்லாமல் கொஞ்சம் திசை மாறி கெட்டு போய் விடுகிறதோ, நம்முடைய தேவனிடத்தில் உள்ள ஒரு விசேஷமான காரியம் என்னவென்றால் அவர் உன்னை மறுபடியும் கட்ட ஆரம்பிக்கிறார். மறுபடியும் உன்னை சரி செய்து ஒரு புது பாத்திரமாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. எரேமியா 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீங்கள் என் கையில இருக்கிறீர்கள், யோசித்து பாருங்கள், என்னால் உன்னை சரி செய்ய முடியாதோ? ஆண்டவர் கேட்கிறார், விழுந்தவன் எழுந்திருக்கிறது இல்லையோ? வழிதவறி போனவன் திரும்பி வருகிறது இல்லையோ? உன்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நேரங்களில் நடக்கப்படலாம். ஏன் என்னை திரும்பியும் உன்னை வனைய இடம் கொடுக்கிறது இல்லை? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் விரும்புவதெல்லாம் நீ கர்த்தருடைய கரத்திலேயே களிமண்ணா இருந்து, ஆண்டவரே என்னை நீர் வரைந்து கொள்ளும். ஆண்டவரே, எப்படிப்பட்ட பாத்திரமா என்னை வனைய விரும்புகிறீரோ, என்ன எது தண்ணி வைக்கிறதுக்கோ வெண்ணி வைக்கிறதுக்கோ எதுக்காக இருந்தாலும் ஆண்டவரே, நீ என்னை வரைய விரும்புகிறது போல என்னை வாழ்க்கையை வரைந்து திருப்பி எடுக்கும்படியாக நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை வரைந்து கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை அவர் சொன்ன மண்ணாக களிமண்ணாக ஆண்டவருடைய கரத்திலேயே கொடுக்கும் பொழுது அவர் தான் விரும்புகிற பாத்திரமாக மறுபடியும் மனைவி எடுப்பார். ஆகவே இன்றைக்கு நான் இந்த செய்திக்கு தலைப்பாக 2ஆம் சந்தர்ப்பம் தரும் தேவன் என்று தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் 2வது சந்தர்ப்பம் தரும் தேவன் என்று சொல்லி நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயரை கொடுத்து இன்றைக்கு செய்திக்கும் அதே தலைப்பை கொடுக்க விரும்புகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில எத்தனை முறை நீ உடைஞ்சு போனாலும் சரி, வாழ்க்கையோட கையிலிருந்து கெட்டு போனாலும் சரி, அவர் உடனே உனக்கு தூர போடுவதில்லை. He gives another chance. இன்னொரு சந்தர்ப்பத்தை உனக்கு கொடுத்து, அதனாலதான் இன்னும் நான் இந்த சபையிலேயே வாழாடிக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பலருக்கு எத்தனையோ விதமான சந்தர்ப்பங்களை கொடுத்தார். ஊழியர்களுக்கு ஒப்பு கொடுத்தோம், தீர்க்கதரிசனங்களுக்கு ஒப்பு கொடுத்தோம், இப்படித்தான் ஜீவிதம் ஒப்பு கொடுத்தோம். இன்னும் கோயில தான் இருக்கிறோம். ஆனா எங்க இருக்கிறோம்? கெட்டு போய் உட்கார்ந்து இருக்கிறோம். எங்க இருக்கிற நீ இப்போ? ஆண்டவர் அந்த வளையத்துலாம் இருக்கேன், அந்த வளையத்துலாம் இருக்கேன், அதெல்லாம் எல்லாம் இருந்துட்டு இருக்கேன்.
அந்த வளையத்துல இருந்தாலும் அவர் உன்னை வனைந்த அந்த வனைகிற அதே ஃபேஷன்ல இருக்கிறியா? உன்னுடைய இஷ்டம் போல் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி விட்டு, இஷ்டம் போல் உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் நினைத்து தெரிந்தோ தெரியாமலோ செய்து விட்டு கடைசியில பாட்டு பாடிட்டு இருக்கிறோமா? ஐயா நான் ஒரு மாவாடி பாடிட்டு இருக்கிறோமா? யோசிச்சு பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கை பிடிக்கிறேன்னு சொல்லி ஒரு சில உதாரணங்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதலாவது உதாரணம் எடுப்போம். தாவீதை ஒரு உதாரணமாக எடுக்கலாம். இது கதையாக சொல்லுகிறேன். தாவீதை உதாரணமாக எடுத்தோமானால், தாவீது வாழ்க்கை எடுக்கும் பொழுது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக அவன் அபிஷேகிக்கப்பட்டார். அபிஷேகம் நடந்த உடனேயே தாவீதுக்கு தெரியும் எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டோம் என்று சொல்லி. ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான். நான் ராஜா, என்ன நான் இனிமேல் ஆடு மேய்க்கிறவன் மாத்திரமல்ல, என்னை ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டார். ஆனாலும் ராஜாவுடைய அபிஷேகம் அவனுக்கு வந்து ராஜாவாக மாறுவதற்கு ஒரு சில வருஷங்கள் கடந்து சென்று அவன் ராஜாவாகி ராஜாவை நல்ல அரண்மனை கட்டி சுகமா வசதியா இருக்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே பத்சேபாளை தெரிந்து கொண்டார். பத்சேபாளை தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, அவன் கர்த்தருடைய கையில தான் இருக்கான். கர்த்தருடைய கையிலே இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது அவனுடைய மனதுக்கு உகந்தவன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி, வேதம் சொல்லுகிறது அவன் சென்றவிடமெல்லாம் ஆண்டவர் வெற்றியை கொடுத்தார் என்று சொல்லி, வேதம் சொல்லுகிறது அவன் போற எல்லா இடத்திலும் ஆண்டவர் பாதுகாப்பை கொடுத்தார். ஆனாலும் கர்த்தருடைய கருத்தில் இருந்த மண்ணாகிய களிமண்ணாகிய தாவீது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையை என்ன செய்தான்? அவன் கெட்டு போய்விட்டான். கொட்டு போறவரை பார்த்தோம்னா நடந்த ஒரு காரியத்தை யோசிச்சு பாருங்க. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. நீ தாவீதே நீ சாகாதபடிக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு 2வது சந்தர்ப்பம் கொடுத்தார். God gave you a second chance. You David, you should have died by this time. நீ செத்திருக்க வேண்டிய ஆண்டவர் உனக்கு ஆண்டவர் இன்னொரு கிருபையை தந்து இன்னொரு செகண்ட் சான்ஸ் கொடுத்தார். நீயும் தாவீதை போல மன்னிப்பு கேட்ட. தாவீது பாருங்க மன்னிப்பு கேட்டான். ஆண்டவர் சொன்னார் நீ சாகாதபடிக்கு ஆண்டவர் 2ஆம் சந்தர்ப்பம் கொடுத்தார். இங்க இருக்கிறவங்க அநேகருக்கு ஆண்டவர் 2ஆம் சந்தர்ப்பம் கொடுத்து சாகாதபடிக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க. நீங்க செத்து போயிருந்தா செத்து போய் எவ்வளவு நாள் ஆயிரும்? நான் செத்து போயிருந்தா போய் எவ்வளவு நாள் ஆயிருக்கும் தெரியாது. பல உதாரணம் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒரு முறை டாக்டர் சொன்ன டெஸ்ட் பண்ணி கடைசியில ஒரு பெரிய ஸ்கேன் சிடி ஸ்கேன் எடுத்துட்டு ஒரு நியூராலஜிஸ்ட் சொன்னார், எப்போ உனக்கு ஒரு தலையில அடிபட்டு இரத்த கசிவு வந்திருக்குது மூளையில, எப்போ தலையில விழுந்தியா அடிபட்டியா? இல்லை எனக்கு அப்படி ஞாபகம் இல்லை. இந்த பாருங்க இந்த எக்ஸ்ரே பார்த்தா இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்தா ஒரு ரத்தம் கசிந்த இடம் தெரிகிறது. ரத்தம் மூளையில கசிஞ்சா முடிவென்ன சாவுதான். எப்போ கசிஞ்சாங்க தெரியாது, எப்படி கசிஞ்சாங்க தெரியாது. செத்தா எப்போ செத்துருக்கணும். ஆனால் ஆண்டவர் இன்னொரு சந்தர்ப்பம் கொடுத்தார். அல்லேலூயா. இன்னொரு சந்தர்ப்பம் கொடுத்து எனக்காக ஜீவன் சொல்லி அனுப்பியிருக்கிறார். அல்லேலூயா. இங்க இருக்கிறவங்க எத்தனையோ சுகவீனங்களிலே பலவீனங்களிலே ஆக்சிடென்ட்களிலே கர்த்தர் உன்னை காத்து உன்னுடைய நீ நல்லவன் என்பதற்காக அல்ல, அவர் இன்னொரு சான்ஸ் கொடுத்தார், இன்னொரு சந்தர்ப்பம் கொடுத்தார். நம்முடைய தேவன் 2வது சந்தர்ப்பம் கொடுக்கிற தேவன். சந்தர்ப்பம் கொடுத்து அவனை மறுபடியும் தூக்கி எழுந்து நிப்பாட்டி அவன் மறுபடியும் ராஜாவாக அவன் ஆண்டு முடிக்கிற வரைக்கும் அவன் அப்படி மாற்றினான். அருமையான கர்த்தருடைய ஜனமே, நம்முடைய தேவன் 2வது சந்தர்ப்பம் கொடுக்கிற தேவன். 2வது பார்த்தா பெரிய ஒரு அப்போஸ்தலர், அவருடைய பெயர் பேதுரு. அவர் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். மத்தேயு 10:2 பாருங்க. முந்தினவன் பேதுருவா? முந்தினவன் பேதுரு இல்லை. ஆனால் அவர் ஆண்டவர் முன்னால் தூக்கி வச்சார். அவர் அவனை பாத்திரமாய் வனைய ஆரம்பிக்கும் பொழுது இந்த பேதுரு முன்னாலே இருக்க வேண்டும் என்று சொல்லி முன்னாலே தூக்கி வச்சார். முந்தினவன் பேதுரு. இன்னும் பிந்தி போவோம்னா ஆண்டவருடைய ஸ்பெஷல் டிசைபிள்ஸ் பேதுரு யாக்கோபு யோவான் இன்னர் சர்க்கிள். அந்த பேதுரு யாக்கோபு யோவான்ல பேதுரு முக்கியமான ஆளு. மறுரூப மலையில போனா பேதுரு முக்கியமான ஆளு. எல்லாம் கொண்டு போய் கடைசியில பார்த்தா கடைசியா இயேசுவை அரெஸ்ட் பண்ணி கைது செய்யும் பொழுது அவன் முக்கியமான ஆளு. எப்படி முக்கியமான ஆளு? மத்தேயு 26ஆம் அதிகாரம் 70. மனுஷன் யாரு? அவர் அந்த மனுஷன் அவனை தெரிய செய்யாதியா?
என்று சொல்லி எத்தனை முறை நீ ஆண்டவரை மறுதளிச்சிருக்கிறாய்? இதே பேதுருவை போல ஆண்டவரை மறுத்தல எத்தனை முறை மறுதளிச்சிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இரண்டாவது முறை சந்தர்ப்பம் கொடுக்கும் தேவன். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் அங்க பாருங்க, பேதுருடைய இன்னொரு விசேஷமான குணத்தை பார்க்கிறோம். முதல் 3 வசனங்கள். மீன் பிடிக்க போகிறேன். நல்ல அப்போஸ்தலர், முக்கியமான அப்போஸ்தலர் நம்முடைய சபையில உண்டு. எல்லாம் தெரியுதான் ஐயா, ஆண்டவர் அழைச்சே சரிதான். நான் கடை வைக்க போறேன், நான் மாடு பிடிக்க போறேன், நான் ஹோட்டல் வைக்க போறேன். எங்க போனாலும் கூப்பிட மாட்டேன். எனக்கு கத்தவனை வச்சது வேற இல்லை. அவருக்கு ஒப்பு கொடுத்து எல்லாத்தையும் வச்சுட்டு கடைசியில் என்ன சொல்லிருப்போம், ஆண்டவரா வரும்போது பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நான் கடை வச்சு பெரிய பணக்காரன் வாங்கி 2 கார் வாங்கி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நீ மீன் பிடிக்க போனதும் தெரியும், கடை வைக்க போனதும் தெரியும், கார் வாங்கி ஓட்ட போனதும் தெரியும், டாக்ஸி அடிக்க போனதும் தெரியும், எல்லா இளவ ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் கூட ஆண்டவருடைய பக்கத்துல வந்து, பேதுருவே அது உன்னுடைய பெயரை வச்சுங்க, என் மகனே என் மகளே, நீ எனக்கு ஊழியம் செய்ய ஆயத்தமா இருக்கிறாயா, எனக்காக இந்த ஊழியத்தை செய்வாயா என்று 2ஆம் தரம் 3ஆம் தரம் 4ஆம் தரம் மறுபடியும் அவருடைய கையிலே கெட்டுப்போன களிமண்ணாகிய உன்னை சரிப்படுத்தும்படியாக மறுபடியும் முதல் தடவை கெட்டு போச்சு, 2ஆம் தடவை கெட்டு போச்சு, திருப்பி கொஞ்சம் தண்ணியை ஊத்தி ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி எனக்காக நிற்க மாட்டாயா? அந்த உடனே சொல்லிடுவோம், ஆண்டவரே உங்களுக்கு தெரியாதா, நாளையில இருந்து நான் முதல் வரிசையில வந்துடுவேன் ஆண்டவரே, நாளையில இருந்து இப்படி ஊழியம் செய்வேன் ஆண்டவரே, அப்படி ஊழியம் செய்ய ஆண்டவரே. அப்படி ஆளையே காணாது 4 மாசத்துக்கு. அதுதான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் 2ஆம் தரம் உனக்கு சந்தர்ப்பம் கொடுக்க தேவன். ரூத்தின் புஸ்தகத்தை வருவோமா? ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. சுருக்கம் அந்த ஒரு வசனத்தை மட்டும் சொன்னேன். ரூத்தின் புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது ரூத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் முதலாவது என்றால் இஸ்ரவேல் புத்திரரை அவள் திருமணம் பண்ணினாள். ஆனாலும் கூட முதலாவது வாழ்க்கை கெட்டு போய்விட்டது. ஆனால் ஆண்டவர் மறுபடியும் உருவாக்கும் பொழுது அவள் ஆண்டவர் உருவாக்குகிறதுக்கு விட்டுக் கொடுத்தபடியினாலே வாழ்க்கையை பார்த்த 4ஆம் அதிகாரம், தாவீதின் தகப்பனாகி ஈசாயின் தகப்பன், தாவீதின் சந்ததியிலே இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த 2வது சந்தர்ப்பத்தை ரூத் சரியாய் பிடித்துக் கொண்டார். நம்ம நேருக்கு ஆண்டவர் இருந்தா சந்தர்ப்பம் கொடுக்கிறார். ஆனால் நாம் பேதுருவை போல 2ஆம் சந்தர்ப்பம் 3ஆம் சந்தர்ப்பம் 4ஆம் சந்தர்ப்பம் என்று சொல்லி அல்ல தள்ளிவிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். காலமில்லை. முக்கியவனுடைய கையில் இருக்கிற களிமண் 2ஆம் சந்தர்ப்பம் கொடுக்கும் பொழுதாவது அவர் வடிவமைக்கிற வடிவத்துக்கு வந்துவிடு. ஒரு உதாரணத்தை லேசா கதையை சொல்லி முடிக்கிறேன். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் ஒருவரை பார்க்கிறோம். ஏற்கனவே அந்த சம்பவம் படித்து முடிச்சு விட்டோம் இல்லையா? பெரிய ஒரு தலைவன். 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்ப்போம். அவன் பெலிஸ்தரின் கைக்கு இஸ்ரவேலை நீங்களாக்கி விடுவிக்க தொடங்குவான். ஆண்டவர் சரியான அழைப்பை கொடுத்தார். அந்த சிம்சோன் ஆகிய பாத்திரம் ஒரு கனமான பாத்திரமாக ஆண்டவருக்கு வடிவமைக்கப்பட்டு அவன் நசரேய விரோதத்தை கொண்டு அவன் ஆசீர்வாதமாக இருந்து இஸ்ரவேல் ஜனத்தை என்ன செய்யணும், விசாரிக்கும்படியாக ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் ஆரம்பிச்சோடனே இந்த பையன் வளர்ந்துருப்பான். சிம்சோன் வளர்ந்து வரும்போது அம்மா எனக்கு கொஞ்சம் முடி வெட்டி விடுங்கன்னு இருப்பான். அம்மா சொல்லியிருப்பா, டேய் உனக்கு முடி வெட்ட கூடாடா, நீ என்ன பண்ணிருக்க, நசரேயத்துல இருக்க, அம்மா நம்ம இதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமா இதை குடிக்கலாமா, இல்ல நீ இதை குடிக்க கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது. அப்படியானால் சிறு வயதிலிருந்தே சிம்சோனுக்கு தெரியும் தன்னுடைய அழைப்பு என்ன என்று தெரியும். சிறு பிராயத்திலிருந்தே அவன் எதற்காக ஆண்டவரால் தொடப்பட்டான், எப்படி கொண்டு வரப்பட்டான் எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் கடைசியில் தன்னுடைய வாழ்க்கையிலே குயவனுடைய கையிலேயே கெட்டு போனபடியினாலே இப்படி சிம்சோன் இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டிய சிம்சோன் கண்கள் பிடுங்கப்பட்டவனாக குருடனாக அங்கே வேடிக்கப்பட்டிருக்கான். ஆடு ராஜா ஆடு 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 ஆடிட்டு இருக்காங்க, குருடனா ஆடிட்டு இருக்கிறான். எத்தனை பேர் இப்படி பிசாசு கையில இருந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறீங்க? கர்த்தர் உன்னை அழைத்தது இன்னொரு காரியத்துக்காக, கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டு இன்னொரு காரியத்துக்காக. இருக்கிறது எங்க இருக்கிறோம்? காருண்ய சபையில தான். எங்க இருந்து வேடி காட்டிட்டு இருக்க? பிசாசுக்கு வேடி காட்டிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. பிசாசுக்கு வேடிக்கை காட்டி கொண்டிருக்கிற உனக்கு ஆண்டவர் 2வது சந்தர்ப்பம் கொடுக்க
ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிட்ட உனக்கு இதுதான் சந்தர்ப்பம். இரண்டாவது சந்தர்ப்பத்துல கடைசியில இது மூணாவது சந்தர்ப்பம் வச்சுக்கோ. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இந்த கடைசி சந்தர்ப்பம் உனக்கு கொடுத்திருக்கிறார். இங்கிருந்து வேடிக்கை பாடி காட்டி கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள் யோசிச்சுக்கிடுங்க. வேடிக்கை பாடி காட்டி கொண்டிருக்கிற வாலிப தங்கச்சி மாதிரி யோசிச்சுங்க. அல்லது பெரியவர்கள் ஆண்டவர் இங்க எங்கேயுமா நீங்க குரங்காடின மாதிரி ஆடி வேடிக்கை காட்டிட்டு இருப்பீங்கன்னா யோசிச்சுக்கிடுங்க. கர்த்தர் உனக்கு ஒரு சந்தர்ப்பம் தர முடியும். எத்தனை பேர் ஆண்டவருக்காக நீங்கள் எத்தனை சூழ்நிலைகளை ஒப்பு கொடுத்தீர்கள்? எத்தனை புது வருஷத்துல நீங்க ஒப்பு கொடுத்தீங்க? எத்தனை ஊழியக்கார கூடத்துல ஒப்பு கொடுத்தீங்க? ஒப்பு கொடுத்ததெல்லாம் என்னாச்சு? ஆண்டவர் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் தருகிற ஆண்டவர் உன்னை பார்க்கும் பொழுது, மகனே மகளே என் ஆடுகளை மேய்க்க மாட்டாயா? மகனே மகளே என் ஆடுகளை மேய்க்க மாட்டாயா என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, குயவனாகி உடைய கையிலே ஆண்டவரே களிமண்களாக நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களை பேர் சொல்லி அழைத்தீர், அபிஷேகித்தீர் ஆண்டவரே. ஆனாலும் சுவாமி உடைய கரத்திலே நாங்கள் கெட்டு போயிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை எத்தனையோ பேர் ஆண்டவரே கெட்டு போயிருக்கிறோம் சுவாமி. நீர் எங்களுக்கு இரண்டாம் தருணம் தருகிற தேவனான நமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus for giving us a second chance. This moment help every one of us to surrender ourselves. ஆண்டவரே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை என்ன நோக்கத்திற்கென்று அழைத்தீரோ ஆண்டவரே, என்ன நோக்கத்திற்கென்று தெரிந்து கொண்டீரோ சுவாமி, அந்த நோக்கம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டுமாய் கேட்கிறோம் ஆண்டவரே. அந்த நோக்கத்தை விட்டு நாங்கள் வழி இல்லாதபடி ஆண்டவரே, உண்மை மறுதளிக்காதபடி ஆண்டவரே உடைய சித்தத்திலே நாங்கள் ஒவ்வொருவருக்கு இருக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. நீர் விரும்புகிறபடி ஆண்டவரே, நீர் விரும்புகிறபடி நீர் எங்களை ஒவ்வொருவரையும் வணைய வேண்டுமாய் கேட்கிறோம் ஆண்டவரே. எங்களிடத்திலே முன்பில்லாத காரியங்கள் ஏதாவது இருந்தால் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போட மாட்டவரே, மாற்றி போட மாட்டவரே. எங்கள் குற்ற குறைகள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்து ஆண்டவரே எங்களுக்கு மறுபடியுமா கொடுத்த அந்த தருணத்துக்கு அவர் ஸ்தோத்திரம். இதை நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் ஆரம்பத்தில் இருந்த அந்த ஆதி அன்பிலே வந்த ஆதியிலே நாங்கள் செய்த தீர்மானங்களே உறுதியா இருக்க எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரமாண்டு தொடர்ந்து நீர் எங்களோடு கிரியை செய்ய மாட்டோம். எங்களை ஆசீர்வாதம் பலப்படுத்தும். நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எங்களுக்கு காட்டி தாரமாண்டோடே. எங்கள் சரியானபடி செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். உங்களுடைய சித்தத்தை எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீ நிறைவேற்றும் ஆண்டப்படுத்தும். நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எங்களுக்கு காட்டி தாரமாண்டோடே. எங்கள் சரியானபடி செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். உங்களுடைய சித்தத்தை எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீ நிறைவேற்றும் ஆண்டவரே. நாங்கள் மறந்த வடிவிலே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ தொடும் ஆண்டவரே. தொட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்து நீ சரியான வழியிலே நிறுத்தி உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் சுகம் பலன் கிருபைகள் எல்லாவற்றையும் கொடுத்து நீர் நடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் பலத்தால் கேட்கிறேன். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமையோடு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகலமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் ஒவ்வொருவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் காப்பதாக. ஆமென். இந்நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளை உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு எங்களுக்கு எழுதுவீர்களானால் நாங்களும் எங்களுடைய ஜெப குழுவும் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் மற்றும் ஒரு புது செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.